திரைப்பட சங்கத்தினுடைய பல்வேறு பொறுப்புகளை திரைப்பட உலகத்திற்கு பெருமைக்கு பெருமை சேர்த்திருக்கின்ற மறைந்த ஏவிஎம் சரவணன் அவருடைய மலர்ந்த நிகழ்ச்சிக்கு வருகை கொண்டிருக்கின்ற சான்றோர் குடும்பத்திலே கலைஞர்களே உங்கள் அத்தனை பேரையும் காரைக்கால் மாவட்ட கலைஞர்கள் மாவட்டம் சார்பாக இதுதான் கூப்பி வருகின்றோம். பல்வேறு சகாப்தத்தை திரைப்பட உலகத்தில் இயக்கிய ஜாம்பவான் மிகவும் எளிமையான தோற்றத்தை கொண்டவர். பல்வேறு திரைப்பட கலைஞர்கள் வாழ்விலே உயர்வான நிலையை அடைவதற்கு ஒரு இரும்பு தூணாக இருந்து கலை உலகத்தை பேரும் போரோடு பெருமைக்குரிய ஐயா ஏவிஎம் சரவணனுடைய தலைமைக்கு மீண்டும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவருடைய பெருமைகளை பற்றி பேசுவதற்காக நம்முடைய தென்னிந்திய திரைப்பட சங்கத்துடைய உறுப்பினர் மதிப்பு மரியாதைக்குரிய கலைமாமணி சேகரையா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அதுபோல எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் அதிலே சமுதாய அக்கறையோடு கலைஞருடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துகின்ற வகையிலே அவர்கள் மீது அக்கறை கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு உரிய கொண்டிருக்கக்கூடிய ஆன்மீக திருநிலைச்சி திருநெல்வேலூர் மரியாதைக்குரிய ஐயா ஐயா அவர்களே, கலைஞர்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அவங்கெல்லாம் தன்னுடைய கலைஞர் பார்வையை செலுத்திக் கொண்டு கலையையும் கலைஞர்களையும் ஊக்கப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய முன்னாள் சேவலாம் காங்கிரசுடைய தலைவர் மரியாதைக்குரிய ஐயா சாந்தகுமார் அவர்களே, எங்களையெல்லாம் பல்வேறு ஊடகங்களிலே தன்னால் முடிந்த வகையிலே எங்களுடைய செயல்பாடுகளை சேவைகளை எடுத்து காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய சேவையாளர் மரியாதைக்குரிய கோயில் ஆய்வு அவர்களே, காரைக்காலுடைய மூத்த பாடகர் தாயலாப்பள்ளி என்றாலே தனக்கு தனி பெருமை வைக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஐயா பாடகர் அடையாளம் அவர்களே, காரைக்காலிலே பேர் சொன்னாலே விழுந்தக்கூடிய அடையாளமாக இருக்கக்கூடிய மதிப்பு மரியாதைக்குரிய முத்துக்குடி தன்னுடைய அன்புக்குரிய முத்துக்குடி ரமேஷ் அவர்களே, அரசு துறையிலே பணியாற்றிய போது பெரிய அரசு துறை என்று ஓய்வு பெற்றிருந்தாலும் கூட தொடர்ந்து சமுதாய பணியிலே அதுவும் கலைஞர்கள் மீது அக்கறை கொண்டு பல்வேறு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு தன்னுடைய பல பணி ஆற்றி வருகின்ற மரியாதைக்குரிய ஐயா மீன் சேவாளர்களுடைய தலைவர் மரியாதைக்குரிய ஐயா சுப்பிரமணியம் அவர்களே, மற்றும் இங்கே பணியிட்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற காவல்துறை ஓய்வு பெற்ற ஆய்வாளருடைய பெரிய ஐயா என்னுடைய சங்கத்துடைய சேர்ந்து உறுப்பினர் ராஜ குசேலர் ஐயா அவர்களே, மற்றும் எங்களுடைய மாமன்றத்தை வயதை கலந்து போனாலும் எங்களுக்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 30 வயதை மூப்பாக இருந்தாலும் கூட எங்களுக்கு சிறப்பான முறையிலே அன்போடு வழிநடந்து கொண்டிருக்கக்கூடிய காரைக்கால் நியூட்டன் நாக்கர் சார்புடைய மிகப்பெரிய மூத்த பாடகர் மரியாதைக்குரிய தேசதாஸ் திருநெல்வேலி அன்புக்குரிய தலைமாமணி எட்வர்ட் ஜோசப் புஷ்பராஜ் அவர்களே, பஸ்தானில் இருந்து கொண்டே பல்வேறு நிகழ்வுகளை தன்னுடைய மூலையை சென்று விடுதலை சக்கரம் மூலை அனைவரையும் சுற்றி வளைக்கக்கூடிய எப்பவும் ரேடியோ தம்பியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்த அளவுக்கு ஒரு பரபரப்பாக கலைஞர் மீது அக்கறையாக கலைஞர்களுக்கு என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கிறது, கலைஞர்களுடைய அடுத்த வாய்ப்புகள் என்ன, வாழ்வாதாரம் என்ன என்பதையெல்லாம் அவ்வப்போது பத்திரிகைகளுக்காக குரல் கொடுக்கக்கூடிய காரைக்காலுடைய மூத்த பத்திரிகையாளர் பாரதனுடைய தம்பியாகவும் மக்கள் குரலுடைய பத்திரிகையாளராகவும் கலைஞர் மாவட்ட துணைப்பெயராகவும் இருந்து செயலாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய மதிப்புக்கும் மரியாதைக்குரிய தம்பி மோகன் அவர்களே, சாமியார் இடத்தில் இருந்தாலும் கூட எங்களோட 15 ஆண்டு காலம் மிக அருமையான முறையிலே எங்களுக்கு கலைஞர்களுக்கெல்லாம் ஊக்கம் பார்க்க அளித்துக் கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய மாவட்டத்துடைய மக்கள் தொடர்பாளர் மரியாதைக்குரிய ஐயா BL சுட்டியார் அவர்களே, எங்கு பார்த்தாலும் தன்னுடைய தந்தையாரோடு தனிப்பெரும் சிறப்பான முறையிலே அவர் கலந்து கொள்ள நிகழ்ச்சி மட்டுமல்ல காரைக்காலில் நிகழ்கின்ற அனைத்து நிகழ்வுகளையும் தன்னுடைய வாட்ஸ்அப் மூலமாக பிரதிபலித்துக் கொண்டிருக்கக்கூடிய மதிப்பு மரியாதைக்குரிய அன்புக்குரிய அந்த பரமசு அவர்களே, உங்கள் அத்தனை பேரையும் மறைந்த ஜாம்பவான் கலை உலகத்தினுடைய மாமேதை கலை உலகத்திற்கு இரும்புவதாக இருந்து செயலாற்றிய ஏவிஎம் சரவணன் அவருடைய வளர்ந்த நிகழ்ச்சியிலே உங்களையெல்லாம் சந்திக்கிற அறிய ஒரு வாய்ப்பை பெற்றிருக்கிறோம். அவருடைய இழப்பு என்பது
ஏழை எளிய மக்களுக்கும் மிகப்பெரிய இழப்பு. அன்னாரை இழந்து வாழக்கூடிய குடும்பத்தார்களுக்கு காரைக்கால் மாவட்ட கலைஞர் மாவட்டத்தின் சார்பாகவும் காரைக்காலிலே இயங்கக்கூடிய எங்களை போன்ற பல்வேறு சேவை அமைப்புகள், சமுதாய பணியாளர்கள், சான்றோர் குழுக்கள் அனைவருடைய சார்பாகவும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து வரவேற்பை செலுத்துகிறோம். நன்றி, வணக்கம். இதைத் தொடர்ந்து தென்னிந்திய திரைப்பட சங்கத்துடைய உறுப்பினர் மரியாதைக்குரிய ஐயா சேலையா அவர்கள் திருநெல்வேலி தலைவர் நீங்க தான் உறுப்பினர். காரைக்கால் சேம்பர் காவல்துறை முன்னாள் தலைவரும் காரைக்கால் வைக்கக்கூடிய சேவா அமைப்புடைய தலைவர்களுக்கு காரைக்கால் மாவட்டத்தினுடைய தலைவர் இந்த நிகழ்ச்சியை ஆர்வத்தோடு அஞ்சலி செலுத்துவதற்கு வழங்கியிருக்கின்ற பெரியவர்களே, ஒரு அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தை உங்களுக்கு நன்றி சொல்லி தொடங்குகிறேன். சினிமா துறையிலே ஜாம்பவானாக இருந்த நியமி சின்னருடைய வந்தவர்கள் தெரிந்த விஷயம்தான். ஒரு நேரத்தில் நியமி சூழலில் இருக்கிற இப்போ இருக்கிற பெரிய பெரிய ஆர்டிஸ்ட், ஈவன் நம்ம புரட்சிகர் எம்ஜிஆர் இருந்தாலும் சரி, அல்லது சிவாஜி கணேசன் சரி, இன்றைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சரி, உள்ள நுழைய முடியாம அந்த வாட்சி மேல விலை தெரிந்தாலும் இன்னைக்கு உலகளாவிய பணக்காரர் மட்டுமல்ல புகழ் சேர்க்கிற அளவுக்கு இன்னைக்கு வளர்ந்துருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா நாங்கள் சிறுவராக இருக்கின்ற பொழுது இந்த ரெக்கார்ட் பார்த்துருக்கலாம். வித்தியாசம் சொல்றது அது கூர்மையான போடுறோம். அந்த ரெக்கார்ட் ஆக்சுவலாக வடநாட்டில் தான் இருந்துச்சாரு. அதை தமிழ்நாட்டுக்கு நியமிக்க கொண்டு வந்து இன்னைக்கு கிராமப்புறம் கிராமப்புறம் அந்த ரெக்கார்டை கொண்டு வந்தது அவருடைய தந்தையார் அவர்கள். இன்னும் அவர் பார்த்தா எனக்கு என்ன ரொம்ப பிடிக்குன்னா, இவ்வளவு ஜாம்பவான் பல கலைஞர்கள் உருவாக்கியவர். சென்னையில அவங்க எல்லாம் பெரியவர்களாக இருந்தாங்க, செடி போன்ற பெரிய பதவிகளாக இருந்தவங்க. எந்த ஸ்டேஜ் இருந்தாலும் கை கட்டியே தான் நிற்பாரு. நீங்க அதை பார்த்துக்கலாம், அப்படியே கை கட்டி தான் ரொம்ப முக்கியமா அந்த அடக்கோட நிற்கிறத பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப மெய்ஸே. சில பேர் ஓவரா ஆக்ட் பண்ணுவாங்க. அது மேல இல்லாத ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான் தலைவர் நியதி சரவண அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
தளபதி ரமேஷ் அவர்கள் சொல்லுவாங்க. சரவணன் அவர்கள் இந்திய திரைப்பட கூட்டமைப்போட தலைவராக பதவி வகித்தார். அதன் பிறகு அகில உலக திரைப்பட தயாரிப்பாளர் சங்க துணைத் தலைவராக இருந்தவர். தமிழ்நாடு சுற்றுலா வாரிய பண்பாட்டு கழக இயக்குநராக கூட அவர் பதவியிருந்தார். சென்னை நகர மாநகர ஷெரீஃபாக கூட இருந்தார். பாரம்பரியமான குடும்பத்திலிருந்து திரைப்படத்துறையை மிகப்பெரிய ஒரு அதிக வளமான பொருட்செலவு படங்களை மக்களுக்கு சென்று சேர்க்கக்கூடிய சிறப்பான படங்களை சுமார் ஒரு 3 தலைமுறையாக மக்களுக்கு கலை சேவைகள் இருக்கிறார். அவருடைய மறைவு கலைத்துறைக்கு மாற்றம். காரைக்கால் மாவட்டத்துடைய இளைஞர் மாவட்டத்துடைய ஆலோசனை குழு செயலாளர் மரியாதைக்குரிய இலக்கிய கவர்னர் ஐயா அமுதானந்தம் அவர்கள். எந்த விதமான பணக்காரத்தனம் இல்லாமல் எல்லாருக்கும் எளிமையாக பழகக்கூடிய எல்லாருக்கும் மரியாதை கொடுக்க வேண்டும். அந்த அவர் எழுதுறவங்களே கையில் இருக்கிறது தான் அப்படி இருக்கு. அடுத்தது வந்து அவருடைய லைஃப் எப்படி வச்சிருக்காருன்னா வள்ளுவர் சொல்லுவார் இல்லையா, மகன் தந்தை காட்டும் உதவி தந்தை மகனுக்கு காட்டும் உதவி வியப்பதை செஞ்சவர் அவை முன்னேற்றத்தை அவர் முன்னாடி இருக்கிறார். தந்தை மகனுக்கு காட்டும் உதவி என்னன்னா அவை முன்னேற்ற செயல் தான். ஆனா மகன் என்ன செய்யும்? மகன் தந்தை காட்டும் உதவி சொல்லணும். உன்னை போல் பிள்ளை பெற்றவருக்கு அதை எப்படி கொடுத்து வைத்திருக்கிறார்கள், கொடுத்து வைத்திருக்க வேண்டுமே என்று ஊரால் சொல்லும்படி வாழ்ந்து காட்டியவர் சரவணன். வள்ளுவருடைய 2 குறளுக்கும் உதாரணமாக 100% வாழ்ந்து மறைந்திருக்கிறார் சரவணன். அவர் அந்த வாழ்க்கையை நிறைவோடு சேர்த்திருக்கிறார். அவருக்கு நம்முடைய ஆழ்ந்த இரங்கலையும் பழைய மாவட்டத்தினுடைய இரங்கலையும் அவர் குடும்பத்தாருக்கும் அவருடைய பணியாளர்களுக்கும் சொல்லப்போனால் அது மிகப்பெரிய ஒரு நிறுவனம். அந்த நிறுவனத்தில் அவர் திரைப்படங்கள் எடுக்கும்போது ஒரு காலத்தில் சொல்லுவாங்க, ஏவிஎம் படம்னாலே விளம்பரம் தான். இந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிங்கிற ஒரு விஷயத்தை கையில் எடுத்தவர் தான். ஒரு குப்பை படம், உருப்படாத படம், உஜ்ஜலாக சொன்னப்பதான் ஒரு கமர்ஷியல் படம், அந்த படத்தை ஓட வைக்கணும்னா ஏவிஎம் கொடுக்கணும். ஏன்னா ஏவிஎம் வந்து அந்த விளம்பரத்தில் அன்னைக்கு அந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை வந்து கரெக்டாக இன்னைக்கு வந்து நிறைய நமக்கு வாய்ப்பு இருக்குது. மீடியா நிறைய நிறைய சாதனங்கள் இருக்குது. அன்னைக்கு இருந்த ஒரே நியூஸ் பேப்பர், அதுக்கப்புறம்
அதே அவங்களுடைய ஒரு விஷயங்கள் எல்லாம் நல்ல ஒரு தொழில் முனைவராக இன்னைக்கு வரக்கூடியவர்களுக்கு அவர் எப்போவோ எடுத்துக்காட்டாக இருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் நினைவு கொடுத்து அவர் சொந்தக்காரர்கள் அவருடைய பணியாளர்கள் அவர் நிறுவனத்தார்கள் நம்முடைய ஆளுநர் அவருடைய ஆத்மா சாந்தியாக எல்லாம் நடத்துகிறாங்க. நன்றி. மரியாதைக்குரிய நாயகர்களுடைய மாணவர் கல்யாணம் காரைக்கால் மாநிலம் மாவட்டத்தின் நிர்வாகிகள் தலைவர்கள் நன்றியை தெரிவித்துள்ளது. ஏவியம் என்ற அந்த மூன்றெழுத்த கம்பீரம் தரமாட்டம் தான். அவர்கள் செய்த சாதனைகள் கூட பிரியாண படங்களை கூட பிரமாணமாக்கி கொடுக்கக்கூடிய அவர்கள் மலை வந்து கலை உலகத்துக்கு மட்டுமல்ல பல்வேறு ஏழை குடும்பங்களும் வந்து யாமைக்குள்ள உதவி செய்கிறார். அவர்களுக்கு வந்து அந்த குடும்பம் வந்து நிறைய குடும்ப ஏழை குடும்பங்களை வாழ்ந்துள்ள நான் பார்த்துக்கலாம். இந்த நேரத்தில் அவர்கள் ஆத்மா சாந்தியாக எல்லா ஏழுமே வேண்டும். தென்னிந்திய திரைப்பட சங்கத்துடைய பேசியிருக்கீங்களா? அந்த மாதிரி ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னால தெரிஞ்ச விஷயத்தில் ஓட்டு போடும்போது நானும் எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் புகழ் கூட தான் இருக்கேன். போகும்போது உள்ள வந்தார். அந்த புகழுக்கான வாங்க கொடுத்தாரு. எனக்கு யாருக்கும் தெரியல. அவன் தம்பி ஓட்டுலாம் போட்டு பிடிச்சிருக்கேன் கேட்டு பக்கத்தில் இருக்கு எல்லாம் பார்த்து கேட்டாங்க. தம்பி நீங்கள் ஓட்டு பிடிக்கிறதுக்கு நல்லா இருக்கீங்களாங்க. அவனுக்கு தச்சுக்க முதலுடைய தச்சுக்கு கொஞ்சம் தான் இவ்வளோ நேரில் பார்த்ததோ. அப்போ எனக்கு யாருமே தெரியல. நண்பர் புகழுக்கு தெரியாங்க. யார் யார் மிகப்பசிக்காக எனக்கு 1956 தெரியும். எப்படி இருக்குன்னா இங்கே கோவிந்தராஜன் எங்கள் சொந்தக்காரர் 3 கொட்டாய்க்கும் அவங்க தான் மேனேஜராங்கன்னா அவர் நல்லா வந்து யூபிஎஸ்சியோட ஒரு திரைப்படத்துறையில் இருந்தார். அவர் எங்களை அழைச்சி போனார். அப்போ எங்கள் சித்தப்பா பிரான்ஸ் போனார். அந்த நேரம் வந்து நாங்கள் போனோம். ஒரு 4 பேர் போனோம். அப்போ யூபிஎஸ்சியோட இல்லத்துக்கு அந்த இடத்துக்கு போனால் காலையில் ஷூட்டிங் நடக்கல. ஷூட்டிங் நடக்கல. மிகப்பெரிய ஷூட்டிங் நடக்கல. ஏன்னா அன்றைக்கி லலிதா கல்யாணம் சாயந்தரம் ஷூட்டிங். அதனால் நான் மிகப்பெரிய உட்காந்துருந்தாரு. அவர் ரூமில் உட்காந்து நான் சின்ன பையனுக்கு அவர் ரூமில் பட்டு தூங்கிட்டேன். ஒரு பெஞ்சில் தூங்கிட்டேன். அந்த நான் பார்த்த முதல் ஷூட்டிங் 1956 கத்துக்கரசி. அடுத்த ஃப்ளோரில் வந்து சிவாஜி கணேசன் பாட்டு ராணி இருந்தார்.
அவர் ரொம்ப அபூர்வமாக அதை யாருமே விட மாட்டாங்க. சுடோக்குள்ள வந்து உள்ளே போக முடியாது, அது ரகசியமாக பழக்கம். அவர் மிகுந்த சக்தியார அவர் எப்படின்னா அவங்கள்ட்ட நம்மளுடைய அவர்களிடம் தான் நம்ம வாழ்க்கை தெரிந்து கொள்ளும். அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய என்னன்னா அந்த நாட்டுப்பட்ட அரசர்கிட்ட என்ன சிறப்புனா, ஏன்னா நான் அவங்கள்ட்ட ஒரு வருஷம் நான் வட்டிக்கடையில் வேலை பார்த்தேன், கால் பிடிக்கிறேன். அதனால அவங்கள்ட்ட தெரிஞ்சுக்கிட்டதுன்னா கடுமையாக உழைப்பாங்க, உழைத்த செல்வத்தை சேமிப்பாங்க, சேமித்ததை மட்டும் இருக்க மாட்டாங்க, அதை தர்ம காரியம் செய்வாங்க. என்ன அந்த பக்கம் பார்த்தாங்கன்னா அழகபாணி எவர ராஜாசன் வித்தியாசம் சாங்காளி பெரிய பெரிய காலம் அதெல்லாம் தான் கவிஞர் நல்லதாசன். அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை முறை வாழ்ந்தாலும் இருந்தாலும் ஒற்றுமை தான் அவங்க வலியுறுத்துவாங்க. அந்த இடத்தை மட்டும் அந்த இடம் மாதிரி யாருமே இந்து மதத்தில் பார்க்கவே முடியாது. அப்படிப்பட்டவரே வழியில் வந்தவரே இவர் வந்து 1956 எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ணதும் அவங்க அப்பா கேட்டுக்கிறாரு, நீங்கள் வந்து கல்லூரிக்கு போய் அப்படின்னா, இல்லை நான் காலேஜுக்கு போய் என்ன செய்ய போகிறேன், திரும்ப நம்ம என்ன செய்ய போகிறேன். அப்போ 1916 வயசுல போட்டு அவருக்கு ஒரு ரூம் போட்டு அவரை உட்கார வச்சாங்க. அதுலேருந்து அவர் வந்து அதை நல்லா பழகத்தை கொண்டு வந்தார். அவர் தன்னுடைய குருவாக இருப்பது வந்து திருலோகச்சந்திரன், டைரக்டர் திருலோகச்சந்திரன். அவர் தான் குருவாக சின்ன பையனாக இருந்தாலும் மரியாதை கொடுக்கக்கூடிய. அடுத்தபடி அவரை பற்றி பெருமையாக தான் சொல்றாங்க. எந்த கட்சியும் சேர மாட்டாங்க. எல்லா கட்சி காமராஜிலிருந்து அண்ணாவிலிருந்து பெரியாரிலிருந்து எல்லாருமே அவருடைய நண்பர்கள் கட்சியில் சேர்ந்தா எங்க நம்ம தொழில் பாதிக்கணும்ன்றதுனாலையோ நம் பகை உணர்ச்சி வரணும். இவர் டிஎம்கே இருப்பாரு, நான் இருப்பேன், கமிஷன் இருப்பார், அதனால அந்த பகை உணர்ச்சி வரணும். அவங்க எந்த அரசியல் கட்சியும் பங்கேற்றாங்க. ஆனால் அத்தனை பேரும் அவர்களுக்கு நண்பர் முயற்சி திருமணையாக ஒரு புக்கு கொடுக்கலாம். அதை பார்த்து தான் நான் இன்னும் நிறைய கற்றுக்கிட்டு நன்றி புக்கு சமைச்சு பெரிய ஜவுளி அறிஞர் சரி அவரே சொல்லியிருக்கிறார். அவருடைய புக்கை படித்தவர்கள் தான் நான் பல விஷயம் தெரிவித்தேன். ஆனால் ஷெடிவாக வந்திருக்கிறாரு. அவரை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் நான் இவருக்கு தகவல் லேட்டாக எனக்கு சொன்னார். அதனால தான் என்னால் கொண்டு வர முடியல. இல்லைன்னா நான் உங்களுக்கெல்லாம் காப்பி கொண்டு வந்திருப்பேன். இதில் வந்து பல விஷயம் இருக்கு. இது இல்லாமல் டைட்டில் வந்து கற்றோடு எழுதினார். கார்த்திகையில் அடைந்த தீபம், கார்த்திகையில் இதுல வந்து பல விஷயம் இல்லை. அவர் சொல்றாரு, என்ன வாழ்க்கை என்று பிறர் வியக்கும் அளவுக்கு வாழ்ந்தவர் ஏவிஎம் சரவணன். என்னை பொறுத்தவரை அவர் ஒரு மூத்த சகோதரர். அவரது முயற்சி திருவிளையாட்டும் என்ற புத்தகம் எனக்கு வாழ்க்கையை வழிகாட்டு என்று நன்றி சொல்லி இதை போல ரொம்ப தரமான புத்தகத்தை அதை வாங்கி படிங்க. நான் 60 வருஷமா தொடர்ந்து திறமை படிக்கிறேன். இதுல வந்து பல விஷயம் சொல்லியிருக்காங்க. படிக்கணும்னா நம்ம 10 நிமிஷம் இல்லை, வேணாம் வேணாம். சினிமாவை உயிராக நேசித்தவர் ரஜினிகாந்த் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, ஜென்டில்மேன் என்பதற்கு எடுத்துக்காட்டு ஏவிஎம் சரவணன். சினிமாவை உயிராக நேசித்தார். அவரது மனைவி மனதை பாதிக்கிறது. அவர் ஆன்மா சாந்தி அடையப்பட்டு அவரது குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த கமலஹாசன் என்ன சொல்லியிருக்கிறான்னா, ஏவிஎம் கோப்பில் நடப்பட்ட பல செடிகளில் நானும் ஒரு சிறு செடி சரவணின் மகன் புகழ் என்ற அளவுக்கு துக்கமடைந்துள்ளாரோ அவரை பங்கு கொள்ள நானும் உரிமை கொண்டாடுகிறேன். ஏன்னா அவருடைய படத்தில் தான் 6 வயசு சிவனானந்த நடத்தியது கமலஹாசன். அம்மாவுடைய அப்பாவுடைய கலத்துடன் அப்புறம் சிவகுமார் என்ன சொல்லியிருக்காருன்னா, வாழ்க்கையை நிறைவாக வாழ்ந்திருக்கிறார் ஏவிஎம் சரவணன். அவரை ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறார். கவிஞர் வைரமுத்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அனைவராலும் மதிக்கப்பட்ட வெள்ளுடைய ஆளுமை கையொழிந்து தவிக்கிறது. எழுத்தாளர் சிவசங்கரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, செயற்கைத்தனம் இல்லாத மனிதன், மதிப்புகள் தெரிந்த மனிதன், நல்ல நண்பரை எழுதிவிட்டேன்.
ஏவியின் குடும்பத்தாருக்கு திரையுலக நண்பர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலையும் ஆதரவையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய ஒவ்வொருத்தரும் அவர் ரொம்ப பெருமையாக பாராட்டியிருக்காங்க. ஆனால் அவருக்கு கற்றுக் கொடுத்தது என்னன்னா ஒற்றுமை, நல்லிணக்கம். அதை நம்ம சங்கம் அதை ஃபாலோ பண்ணுறது தான் என்னுடைய அது இன்னைக்கு வரைக்கும் உடஞ்சி இருக்கிறோம். இன்றைக்காவது அவரை நினைவுக்கூடிய நேரத்தில் நாம எல்லாம் ஒன்றிணைந்தால் யூனிட்டி ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வு, ஒற்றுமை இருக்கும் அனைவருக்கும் தான். இந்த தத்துவத்தை தான் இந்த பூமியிலே நிறைவேற்றி போயிருக்கின்றார் என் சமூகத்திற்கு நன்றி. இப்போது மறைந்த திரைப்பட சமூக ஏவியின் சமூகங்களுக்கு கலைஞர் மாவட்டத்தின் சார்பாக முதலமைச்சர் தெரிவித்து எல்லாருக்கும் தம்பி ஏதாவது ஒரு சைடு வந்துருங்க. வீடியோ எடுத்து ஈஸியாக இருக்கும். நம்ம யூடியூப் எடுக்கிறதுக்கு இவங்க தான் எடுத்துக்கணும். நீங்கள் அந்த பக்கம் எப்படி நின்றுக்கணும் எப்படின்னா எப்படின்னா வந்துருங்க வந்துருங்க அங்கே வந்துருங்க. போட்டு வாங்க, பேசிட்டு இருக்க கூடாது. வர வரைக்கும் போட்ட மாதிரி எடுத்து போடுங்க. வாங்க பரமசிவம், நான் எடுத்து போட்டாங்க. அப்படி